நான் சொல்லுகின்ற இந்த 4 விஷயத்தை செய்தால் கண்டிப்பாக சத்தியமாக வல்லாஹி அல்லாஹ் வீட்டில் இருக்கின்ற எல்லா கடனையும் கஷ்டங்களையும் எல்லா ஏழ்மையையும் அல்லாஹ் போக்கி விடுவான். வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை இறக்க ஆரம்பித்து விடுவான். என்ன அந்த 4 விஷயம்? முதல் விஷயம், வீட்டிற்குள்ளே நுழைவதற்கு முன்னால் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்லணும். வீட்டில் ஆளுங்க இருக்காங்க இல்லை, சலாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, அதே இடத்தில் நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு சலாம் சொல்ல வேண்டும். மூன்றாவது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். நான்காவது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை ஒரு தடவை ஓதிவிட்டு வீட்டிற்குள்ளே நுழைய வேண்டும். ஒரு தடவை 2 தடவை செய்கிற காரியம் இல்லை. எப்போதும் எந்நேரமும் வீட்டிற்குள் நுழைந்தால் இந்த விஷயங்களை செய்துவிட்டு உள்ளே நுழைங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்ர் ஏழ்மையை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று சொன்னார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையின்படி இந்த விஷயங்களை நீங்களும் செய்யுங்கள். ஏழ்மை இல்லாத சந்தோஷகரமான வாழ்க்கையை, பிறருக்கு கொடுத்து வாழுகின்ற வாழ்க்கையை எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.